நாம் மெய்யாக மெய்யாகவே சதுருகம் கோடிக்கால மக்களிடத்திலும் உள்ள சர்வமூல மந்திர நிருபீக மகான்வீராகிய கோவான் சாலை ஆண்டவர்களே முத்திப்பாலிப்பு. தடித்த ஓர் மகனை தந்தை ஈண்டடித்தால் தாயுடன் அணைப்பல், தாய் அடித்தால் பிடித்தொரு தந்தை அணைப்பன். இங்கெனக்கும் பேசிய தந்தையும் தாயும் பொடித்திருமேனி அம்பலத்தாடும் புனித நீ ஆதலால் என்னை அடித்தது போதும், என்னை அடித்தது போதும், அணைத்திடல் வேண்டும் அம்மை அப்பா இனி ஆற்றேன். இது நம்ம பெரியப்பா பிள்ளை சிறு விண்ணப்பம் அப்படிங்கிறது 6ஆம் திருமுறையில அவர் இயற்றிய பாடல். அது நாமும் தெய்வத்துக்கிட்ட என்ன வேண்டோம் அப்படின்னு சொன்னா, என்னை அடித்தது போதும், நம்ம தோத்திர பாடல் நமக்கு இனிகணம் தாளேன் ஐயா அப்படின்னு சொல்லி நமக்கு வரும். அது அளவிலா வேகு காலமே பூமியில் பழமையான போராதன பூர்வீக நிழல் போலும் பீரியாதேனை ஆண்ட என், நிழல் போலும் பீரியாதேனை ஆண்ட என் தலையில் என் குரு தாழ்வாழி வாழியே என்று மூக்குக்கு வெளியே மூச்சு விடாத அவனுடைய ஊன் உறக்கமற்ற நமது குலதெய்வம் பிரம்ம பிரகாச மெய்வெளிச்சாலை ஆண்டவர்களை தோத்தரித்து வணங்கி நமஸ்கரித்து மற்றும் இங்கு கூடியிருக்கும் உங்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இந்த மாசம் சபைக்கு வந்து என்ன பேசணும் அப்படின்னு யோசிக்கிறச்ச எனக்கு ஒரு என்ன நினைப்பு வந்ததுன்னு சொன்னா, மனித உடல் எடுத்தது எதற்காக அப்படின்னு பேசலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். அப்ப எனக்கு என்ன தோணுச்சுன்னா, மனித உடல் எடுத்தது எதுக்கான, அப்ப மனிதனின் கடமை அப்படின்றது ஏற்கனவே அந்த பதிவு நம்ம பேசியிருக்கோம். மனுவின் கடமை, மனிதனின் கடமைன்ட்டு இப்படி யோசிக்கிறச்ச நேத்து திடீர்னு ஒரு தோணுச்சு. பாப்பாட்டையும் நான் சொன்னேன். அது என்ன அப்படின்னு சொன்னா, மனித உடல் எடுத்தது எதற்காக அப்படி ஒண்ணு இருக்கு. அப்போ மனு உடல் தாங்கி வந்தது எதற்காக, மனு உடல் வாங்கி வந்தது எதற்காக? மனு உடல் தாங்கி வந்தது எதற்காக, மனு உடல் வாங்கி வந்தது எதற்காக? யாரு இந்த மனு உடலை தாங்கி வந்தது, யார் வாங்கி வந்தது? யார் தாங்கி வந்தா மனு உடலை? தெய்வம் மனு உடல் தாங்கி வந்தாங்க. இந்த மனு உடலை வாங்கி வந்தது யாரு? மனுஷங்க. நம்ம தான் என்ன சொல்லிட்டு வரோம், நான் வீராதி வீர, மத்த யாரும் இதுக்கு லாயக்கூடியவங்க இல்ல, மான்மியத்துல இருக்கிறோம், நான் தான் இதுக்கு தகுதி உடையவன், எனக்கு கொடுங்க இந்த மனித உடலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த அமானித கடனை நம்ம வாங்கிட்டு நம்ம இங்க வந்திருக்கோம். அப்ப இது ரெண்டுத்துக்கும் நம்மளுக்கு வந்து வித்தியாசம் தெரியணும் இல்லையா? அப்போ வந்து தெய்வமும் நம்ம என்ன நினைக்கிறோம், நம்மள மாதிரிதானே 5 அடி உயரம் இருக்காரு அவரு, மனு உடல் மாதிரி இதே 2 கண்ணு 1 மூக்கு வாய் தானே இருக்கு. அப்படிதான் நம்ம பாக்குறச்ச தோற்றத்துல வெளியேந்து பாக்குறவங்கள தானே இங்க மனுஷங்களை சாமியா கும்பிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ அந்த மனித உடல் அவர் ஏன் தாங்கி வந்தாரு, இது நம்மளுக்கு எல்லாம் நிறைய பேசியிருப்போம், நிறைய தெரியும், கதையெல்லாம் கூட சொல்லுவாங்க. இப்போ தெய்வம் அவதாரம் செய்தது எதற்காக அப்படின்னு சொன்னா, ஒரு இந்த அக்பர் பீர்பால் கதை கூட சொல்லுவாங்க, நிறைய பதிவுகளை கேட்டிருப்பீங்க. இப்போ என்ன பண்றாங்க, ஒரு கடல்ல வந்து அடுத்த போர் தொடுக்கிறதுக்காக போறாங்க. எல்லாம் சிப்பாய்கள்லாம் கடல் ஏறி எல்லாம் போறாங்க. ஒரு பீரியட்ல என்ன ஆகுதுன்னு சொன்னா, ராஜாவும் கூட போறாரு, பீர்பாலும் போறாங்க. அப்போ அக்பரோட பையன் வந்து குட்டி பையன் நானும் வருவேன் ரொம்ப அடம் பிடிக்கிறான். ராஜா வானான்னு சொல்லிட்டு போயிடுறாரு. ஆனா பீர்பால் அவருக்கு தெரியாம கூட்டு போயிடுறாப்புல. ரொம்ப குழந்தை அடம் பிடிக்குது, மாமா வருவேன் வருவேன்னு சொல்றத கூட்டு போயிடுறாரு. கூட்டு போயிடுச்சு. அந்த படகுல விளையாடிட்டு தவறி கீழே விழுந்துருது அந்த குழந்தை. குழந்தை விழுந்ததும் பார்த்ததும் ஒன்னும் பண்ண முடியல. ராஜாவுக்கு என்ன பண்றாரு, டப்புன்னு குதிச்சுறாரு. குதிச்சுட்டு காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு முன்னாடி என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி அக்பர் பீர்பால் கிட்ட கேட்டிருப்பாரு, ஏன்பா இந்த கடவுள்லாம் அவதாரம் பண்றாங்கன்னு சொல்றாங்களே, ஏன் கடவுள் போய் அவதாரம் பண்ணணும், எதுக்கு அவங்க போய் இங்க வந்து அந்த மனித உடல் எடுத்துலாம் ஏன் வரணும்னு ஒரு கேட்டிருப்பாரு. அப்ப பீர்பால் சொல்வாரு, மன்னா இப்ப நான் அதுக்கு விடை சொன்னா உங்களுக்கு புரியாது, காலம் வரைச்ச நான் சொல்றேன்னு சொன்னது. இங்க பிளாஷ்பேக் சினிமானா நம்ம இப்படி காமிப்போம், அது மாதிரி வரும். அப்பதான் வந்துட்டு பீர்பால் இப்ப கேட்பாரு ராஜா கிட்ட, ஏன் ராஜா, நம்மள சுத்தி இவ்ளோ படகு இருக்குது, இவ்வளோ சிப்பாய்கள் இருக்காங்க, நம்ம இளவரசர் கீழே தண்ணியில விழுந்ததும் நீங்க ஏன் குதிக்கணும், இவ்வளவு பேர் இருக்காங்களா, காப்பாத்திர மாட்டாங்களா, நீங்க ஏன் குதிச்சீங்க அப்படின்னு கேட்பாரு.
அப்பதான் அவர் சொல்றாரு, ஏன் மகன்ல அவன் அப்படின்னு சொல்வாரு. அதுதான் நீங்க கேட்ட கேள்விக்கும் பதிலு. இவ்ளோ பேர் இருந்தாலும் நீங்க வந்து எப்படி உங்க மகன் அந்த துடிக்குது இல்லையா? அதேதான் இறைவனுக்கு பாவம் இதுங்கெல்லாம் இப்ப இந்த உலக தீட்டுல மாட்டிட்டு மாயையில யமன் கைப்பட்டு நாறி செத்து விடக் கூடாதே, காப்பறதுக்கு ஒரு நாதியும் இல்லையே அப்படிங்கிறதுனாலதான் இறைவன் என்ன பண்றாங்க, ஒருத்தரா அனுப்பி வைக்கிறாங்க. இங்க இருந்து நம்ம எங்க போயிடணும்னா தெய்வ மகாசபை கூட்டத்துக்கு போயிடணும். நிறைய பாக்குறோம் இதேதான். தெய்வ மகாசபை கூட்டத்துல என்ன நடக்குது, இங்க இருந்து வந்த பாரவான்கள் அங்க போய் வந்து சொல்றாங்க. அவங்கள வந்து யார்கிட்டயும் நம்ம காப்பாத்தவே முடியாது அந்த மனு கூட்டத்த. ஏன்னா அது வந்து தாந்தோணித்தனங்களா திரிஞ்சுட்டு இருங்க, தன்னறிவுல சாஞ்சிருக்குதுங்க. அதுங்கள திருத்தறதுக்கு முடியவே முடியாது. ஏதோன்னு அதோகதியில தான் போணும் அப்படின்றச்ச இறைவனுக்கு வருத்தமாயிடுது. என்னப்பா அதுக்கு தானே உங்களெல்லாம் அனுப்பிச்சோம் சொன்னா, கல்லால அடிச்சு எங்களையே வந்து மரபொந்துல வாழ வைக்கிற ஜென்மங்களா இருக்குதுங்க. எங்களால முடியல அப்படின்னு சொல்லி கடைசியில நம்ம பெரியப்பாவும் அவங்க என்ன சொல்றாங்க, இங்க சொல்லிட்டு போயிடுறாங்க, கடையை விருத்தும் கொள்வார் இல்லை அப்படின்னு கட்டி விட்டோம்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. அப்ப இதெல்லாம் பேசுறச்சு அப்ப அங்க பாக்குறாங்க. அப்ப இப்படி எப்படி நான் விட முடியும்? நீங்கலாம் உங்களுக்கு வந்து நீங்க வந்து அதுல பயணிக்கிற அந்த இதுல வந்து போட்ல பயணிக்கிற சிப்பாய்கள் நீங்க வரலாம். ஆனா கேப்டன் ஆஃப் த போட் நானு. நான் எப்படி அப்படி விட முடியும்னு சொல்லிட்டு இறைவனே வந்து அவதாரம் செய்து வந்து இந்த கதைலாம் நம்ம பார்த்தோம். அந்த புறமாது கட்டத்துல நம்ம பார்த்தோம் இல்லையா? தெய்வ தேடு குடகம் பேசுறச்ச பார்த்தோம். அப்ப அவங்களே வந்து ரூபம் தாங்கி இங்க வராங்க. எதுக்கு வராங்க இங்க வந்து அப்படின்னு சொன்னா, எதுக்காக வராங்க நம்மளுக்கு? இப்போ அடிக்கடிக்கு எங்க தூல கணவர் தான் சிரிப்பாரு அவரு. எப்ப கேட்பாரு. எதுக்காக இது மாதிரி வந்து இறைவன் வந்து நம்மள படைக்கிறாங்க மனுவ. நம்பலாம் அவர்கிட்ட தானே இருந்தோம். சந்தோஷமா இருந்தோம். இறைவன் கிட்ட தானே இருந்தோம். எங்க இருந்தோம் நம்ப? ரூஹானி எனும் ஜீவதேகத்தில். எங்க இருந்தோம்? அதுக்கு பாடல் இருக்கும் இல்லையா? எந்தை சுக்கிலாம்பர நாட்டில் வாழும் நாளில் எடுத்தெறிய சிரோனிதப்பை வந்து விழுந்தேன். அந்த அறைதனில் அழிந்தது அனந்த ஆனந்த மழல் காட்டில் இருக்கும் துருஸ்த அவஸ்தையாலே நொந்து கணம் அறுகோடி எண்ணார் லட்சம் நெடுங்காலும் கருவறையில் என நீ காத்து. தெய்வத்துக்கு நம்மளுக்கு எங்க அங்கேயே காக்குறாங்க நம்மளுக்கு. அங்க விட்டிருந்தா எத்தனையோ பேர் நம்ம கூட ரன்னிங் ரேஸ்ல ஓடி வராங்க, பல கோடி பேரு. ஆனா அங்க ஜெயிச்சது யார்? அப்ப வாழ்க்கையில அந்த மனு எங்க ஜெயிச்சான்னா முதல்ல அங்கேயே ஜெயிச்சிட்டாங்க அங்க. அந்த ஒரு விந்தணு போய் எப்போ அந்த முட்டையில நுழைஞ்சதோ அங்கேயே நம்ம மத்ததெல்லாம் வீணா தானே போயிடுச்சு. அங்கேயே நம்ம ஜெயிச்சிட்டோம். யாரு நம்ம ஜெயிச்சிட்டோங்கிறது இறைவன் நம்மள காத்து ஜெயிக்க வச்சிருக்காங்க. நெடுங்காலும் கருவறையில் என நீ காத்து தொந்தியின் மும்மலக் கணவாய் துயர் கடத்தி துடர்ந்து நின்ற எம்மானை தொழுத செய்வோம் ஓம். அப்போ நம்ம அந்த ரூஹானி எனும் ஜீவதேகத்துல இருந்தோம் இல்லையா? அப்போ இறைவனோட தானே இருந்தோம். நம்மள என்ன பண்றாங்க இங்க இந்த என்ஜின்ல கார்ல என்ஜின் பூட்டி அனுப்புற மாதிரி அந்த தனு கரண போன போகம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து நம்மள பூட்டி இங்க வந்து அனுப்பி வைக்கிறாங்க. எதுக்கு அனுப்பி வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, நம்ம என்ன சொல்லிட்டு வரோம்? அம்மானித கடன் வாங்கிட்டு நம்ம என்ன சொல்லிட்டு வரோம்? நாங்க எப்பவுமே உங்க புகழதான் பேசுவோம். உங்கள பத்தி பேசுறதுதான் எனக்கு வேலைன்னு சொல்லிட்டு வந்துட்டு, இங்க வந்து என்ன பண்ணோம்? நாய் மறந்தார் போல வந்து திரும்பவும் அந்த பழைய வந்த வேலைய விட்டு பந்தக்கால பிடிக்கிற மாரி எல்லாத்தையும் மறந்துட்டு இந்த உலகத்தேட்டுல மும்மலம் ஆணவம், கண்வம், மாயிலை சிக்குண்டு தன்னறிவுல சாய்ந்து அந்த நினைப்பே இல்லாம எல்லாமே நான் தான் அப்படின்ட்டு இறைவன் அப்படி ஒண்ணு இருக்கா அப்படின்னு கேட்கிற நிலைமைக்கு இறங்கி வந்து நம்ம அப்படி இருக்கும் நம்மளுக்கு. அப்போ இத வந்து எப்படியான இறைவன் வந்து ரொம்ப கருணை தாயுமா மிக்கருணை அவருக்கு. எப்படியானா இதுகளை இப்படி இருக்கிறத சொல்லியான அத போக்கிரி என்னதான் போக்கிரியா இருந்தாலும் தாய் தன் பிள்ளையை விட மாட்டா இல்லையா? எப்படியான தெய்வம் வருத்தப்படுவாங்க. நீயா கையை முறித்து கொண்டு போனால் நான் என்ன செய்வதுன்னு. அது மாதிரி இதுங்க வந்து இந்த உலகத்தேட்டுல அலைஞ்சிட்டு இருக்கீங்களே, இதுக்கு எப்படியானா அதுக்குதான் வந்து என்ன பண்றாங்க, வேதத்தை இறக்குறாங்க, பாரவான்களை அனுப்புறாங்க, எதுக்குமே மசியல. கடைசியில என்ன பண்றாங்க, அவங்களே தூளம் தாங்கி இங்க வராங்க. வந்து என்ன பண்ண போறாங்க, நம்மளெல்லாம் வந்து நம்மள ஆட்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்கொண்டுட்டு நமக்கு என்ன கொடுக்கணும், நம்மளுக்கு அந்த மறுபிறப்பை கொடுக்கணும். எதுக்கு அந்த மறுபிறப்பை கொடுக்குறாங்கன்னா, அவங்களோட அந்த கருவறையில வைத்து நம்மளுக்கு அந்த மறுபிறப்பை கொடுத்து அந்த நித்திய சொர்க்கபதி வாழ்வுல வாழ வைக்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயத்துக்காக தான் நமக்கு தெய்வம் வந்து அந்த தூளம் தாங்கி இங்க வராங்க. அவங்களுக்கு வரணும்னு ஒரு அவசியம் இல்லையாப்பா. அப்ப நித்திய உலகம் படைச்சு அவங்க அங்க நித்தியரா இருப்பாங்க இல்லையா அந்த தெய்வம். அப்ப அவங்க கூட நம்மளெல்லாம் வச்சு அங்க இருந்து அனுப்பி விட்டாங்க. திரும்ப அந்த இடத்துக்கு போய் சேரணும் இல்லையா நம்ம. அப்பனா அவங்கள கை போடுறதுக்கு மத்தவங்க எல்லாம் கை விட்டுறாங்க நம்மளுக்கு. எங்களால முடியாதுப்பா அந்த பூலோகத்துக்கு போக மாட்டேன். ஆனா மனு உடல் தாங்கி வந்து நம்மள அந்த அனுப்பி குழந்தைகளை திரும்ப வந்து அங்க சேர்த்துக்கணுமே அப்படிங்கிறதுக்காக இங்க வந்து என்னென்ன எத்தனை மொழியோ அது அன்பாலேயோ அதட்டியோ கோபப்பட்டோ எப்படியான நம்மளுக்கு சொல்லி இடிச்சு இடிச்சு சொல்லி நம்ம கை போடணும் அப்படிங்கிறதுக்கு அவங்க
தூளம் தாங்கி வராங்க. அப்போ இந்த மனு உடல் எடுத்தது, இது தூளம் தாங்கி வந்தது அவங்க எதற்காக தான். அப்போ இந்த மனு உடல் எடுத்தது எதற்காக அப்படிங்கிறச்ச நம்ம அவ்வை பிராட்டியார் நம்மளுக்கு வரும். நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது அப்படிங்கிறாங்க அவ்வை பாட்டியார். அப்புறம் ஜீவர்களுக்கு மனித சரீரம் கிடைப்பது என்பது மிகவும் அரிது என்கிறது ஸ்ரீமத் பாகவதம். அந்த மனித சரீரம் கிடைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப அரிது அப்படிங்கிறது. அப்ப அதனோட வேல்யூ தெரியணும். செத்தா என்ன கிடக்குதுன்ற உலகத்துல நம்ம வாழ்றச்ச நம்ம இந்த இது மட்டும் கிடைக்காட்ட அந்த ஜீவன் ஆவியா தானே இருக்கும். அழகியத்துல தான் இருந்திருக்கும். அது ஆவியா தெரிஞ்சு இருந்திருக்குமே. ஒரு மனித உடல் கிடைச்சது எவ்வளவு ஒரு பெரிய பாக்கியம் அப்படின்றது நமக்கு தெரியணும். மனித பிறவி, முக்தியில் ஆசை, மகா புருஷர்களை நாடி அடைதல், இது 3 தான் நம்மளுக்கு அதாவது அடைதற்கரிது என்று விவேக சூடாமணி நூலில் ஸ்ரீ ஆதிசங்கரர் பெருமான் குறிப்பிடுகிறார். அதாவது என்ன சொல்றாங்க, மனித பிறவி கிடைக்கிறது, அதன் மூலமா நம்ம அந்த முக்தி ஒரு ஆசை வரணும். என்ன இது மறுக்க பிறக்கிறோம், சாப்பிடுறோம், தூங்குறோம், குழந்தை பெற்றுக்கிறோம், இப்படியே தானே வாழ்க்கை இல்லையே. அப்போ ஒரு நம்மளுக்கு வந்து அந்த ஜீவனுக்கு வந்து ஒரு ஆசை தட்டணும், இதுக்கு மேல வாழ்க்கை ஏதோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ உண்மையான குரு அந்த மகா புருஷர்கள் அவங்க வந்து அவங்க கிட்ட போகணும். அதுக்குதான் அறிவு கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. அந்த அறிவை கொண்டு அது போனோம் அப்படின்ற இம்மூன்றும் அடைதற்கரியது என்று நம்ம ஆதிசங்கர பெருமான் குறிப்பிடுறாங்க. நம்மள பைபிள்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். நம்மளோட இறைவன் அதுதானே, நம்ம வேதத்திலும் தெய்வம் அதானே சொல்றாங்க. நீ வேற நான் வேற இல்ல, நீதான் நான் அப்படின்னு சொல்லுவாங்க தெய்வம். அப்போ அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார் என்கிறது பைபிள். நாம் படைத்தவற்றில் அநேகமானவற்றை விட நாம் மனிதர்களை மிக மிக மேன்மையாக வைத்திருக்கின்றோம் என்ற இறைவாக்கு இஸ்லாமிய வேதத்தில் உள்ளது. திருக்குரான் நம்ம தெய்வம் இந்த வாக்கியத்துக்கு தான் சொல்லுவாங்க. ஒருத்தர் வீடு கட்டினா நீ எங்க போய் தங்குவ, நீ போய் கக்கூஸ்லியா தங்குவன்னு கேட்பாங்க. நல்ல பெட்ரூம் வச்சு பெரிய பெட்ரூம் நம்ம தங்குவோம். அது மாதிரி எல்லாத்தையும் படைச்சு தான் குடியேறிக்கொள்ள ஒவ்வொரு இடத்துலயா போய் பார்த்து கடைசியில மனிதனிடத்துலாம் தெய்வம் வந்து குடியேறினாங்க. அப்போ குருகீதை என்ன சொல்லுதுன்னா, மரண தருவாயில் தன் குலமாவது, தான் தேடிய செல்வமாவது, தன்னுடைய பலமாவது, தான் கற்ற சாஸ்திரங்களாவது, உற்றார் உறவினராவது, கூட பிறந்த சகோதரர்களாவது இவனுக்கு வந்து உதவ போவதில்லை. பரமகுரு ஒருவரே வந்து உதவி நித்திய கால அவஸ்தையாகிய அந்த மரண ஆபத்து நின்றும் கரையேற்றுகின்றார். இது குருகீதை. நம்ம தெய்வம் என்ன சொல்றாங்க, எவர் உதவியும் வந்து எட்ட முடியாத அந்த யமன்பதி எல்லையை யமன் கையை மிகைத்து உனக்கு அந்த சொர்க்கபதி வாழ்வு கொடுக்க போறது நாம தான். அதனால என் துமையை இப்பயே தேடிக்கொள், இந்த தூளதேகம் இருக்க சொல்லியே தேடிக்கொள் அப்படி என்று உன்னை கட்டி கொண்டு அழக்கூடாதா என்று தோணுது அப்படின்னு சொல்றாங்க. மனித உரு இறைவன் திருக்கோலமே, ரகசியத்தில் அவனது உருவே, இவ்வுடம்பாலயத்தில் அவனை தவிர வேறொன்று இல்லை. அவனை சந்திப்பதே நம் முதல் வேலை. இறைவனை நம்ம சந்திக்கணும். நம்மளா போய் எப்படி சந்திக்க முடியும்? இப்ப யாருன்னா ஒருத்தர் சந்திக்கணும், கலெக்டர் ஆபீஸ்ல ஒருத்தர் சந்திக்கணும்னா அவரை கலெக்டர்னு அவர் தான் தெரியணும். ஒருத்தருக்கு தெரிஞ்சவர்கிட்ட மூலமா நம்ம போனோம்னா ஈஸியா நம்ம சந்திக்க முடியும். நம்மளே போயிட்டு அங்க 4 பேர் இருப்பாங்க, மஞ்சள் கலர் ட்ரெஸ் போட்டவங்க தான் இவருன்னு சொன்னா 4 பேர் போட்டுறதா என்ன தெரிய போகுது நம்மளுக்கு? அப்ப யாரும் தெரிஞ்சவங்க கூட போனாதான் நம்மளுக்கு அதை தெரிய முடியும். அப்போ அவனை சந்திப்பதே நம் முதல் வேலை. நாம் சுமக்க முடியாததை இறைவன் நம்மேல் சுமத்த மாட்டான். அவனை சந்திக்காமல் பராக்காக இருந்து விட்டால் இறுதியில் நிச்சயம் கஷ்டமாய் முடியும். அப்போ நம்ம வந்து என்ன பண்ணோம், அப்போ மனிதனின் திரும்ப அந்த மனிதன் கடமை மாதிரிதான் மனித உடல் எடுத்து நம்ம வந்தது எதுக்கு, தெய்வம் எதுக்கு வந்தாங்கன்னு நம்ம பார்த்துட்டு இப்ப மனித உடல் எடுத்து இவனுக்கு வந்தது எதுக்கு அப்படிங்கிறாங்க. அப்போ நம்ம வந்து நான் ஏற்கனவே சொல்ல போல அந்த மூலவள நாட்டுல இருந்தோம்ல, எங்க இருந்தோன்றதுக்கு தெய்வம் வந்து நம்மளோட திருவரலாறு பக்கம் 166 இருக்கும். நாம் முன்னே ஜீவ ஆவி உலகத்தில் இருந்தோம். அது ரோஷ்மிதா உடைய காலம் என்று கூறப்பட்டது. ஒரு தந்தையின் வழியாக தாயின் கருவறையில் வந்து தங்கினோம். 10 மாதங்கள் அங்கிருந்து வந்து இந்த மண் உலகில் பிறந்திருக்கிறோம். இங்கு இறைவன் நமக்கு அளவிடற்கரிய செல்வங்களை படைத்து வைத்துள்ளான். அவற்றை அனுபவிக்கும் அறிவையும் ஆற்றலையும் நமக்கு வழங்கியுள்ளான். பொட்டேட்டோ கறி தான் வேணும்னு தோணுது, பாவக்காய் வச்சா ஒரு 2 வாய் சாப்பிட்டு போதும்ன்ற. ஆனா பொட்டேட்டோ சாப்பிடறதுக்கு நிறைய தோணுது. தெய்வம் சொல்லுவாங்க, வெள்ளரிக்காவும் இறைவன் தான் படைச்சான், மாம்பழத்தை இறைவன் தான் படைச்சாங்க. ஆனா மாம்பழம் வந்து விலை அதிகம் தான் இருந்தா கூட ஏன் மாம்பழத்தை போய் வாங்குற, வெள்ளரிக்காய் சீப்பா இருக்க வாங்கி சாப்பிட்டு போகணும் பசிக்கு. ஏன்னா அது ருசிக்காக இருக்கு. நான் இப்ப அறிவு சொல்லுது, இது ருசியா இருக்கும், இது சப்புன்னு இருக்கும், இது வேண்டாம். அந்த அறிவை கொடுத்துருக்காங்கல்ல தெய்வம் உங்களுக்கு. அப்போ அவற்றை அனுபவிக்கும் அறிவையும் ஆற்றலையும் நமக்கு வழங்கி உள்ளான். இறைவன் நமக்கு வயது வாழ்நாளை தந்தது அதாவது இதற்கப்பால் பேரின்ப சித்தி பெருவாழ்வு என்று ஒன்று இருக்கிறது. அந்த முடிவில்லாத வசந்தத்தை பெறுவதற்காகவே மற்ற ஜீவராசிகளுக்கு இல்லாத, மற்ற ஜீவராசிகள் என்ன போட்டாலும் அதை சாப்பிட்டு போகும். அவங்கதான்
நம்ம காய்கறி தோல் சீவி போடுவோம், கீரை கிள்ளிட்டு அந்த காம்பை போடுவோம், அதுக்கு வேண்டி அது மீஞ்சிட்டு போயிட்டே இருக்கும். அது ஏன் கீரையை கிள்ளிட்டு நீங்க போடுறீங்க, எனக்கு கீரையோட ஏன் போடலன்னு அது கேட்கவே போறது இல்லை இல்லையா? அப்போ இந்த அறிவு படைத்தவன் தானே நீ. அப்போ இறைவன் நமக்கு வயது வாழ்நாளை தந்தது இதற்காக, பேரின்ப சித்தி பெருவாழ்வு என்ற ஒன்று இருக்கிறது. அந்த முடிவில்லாத வசந்தத்தை பெறுவதற்காகவே மற்ற ஜீவராசிகளுக்கு இல்லாத அறிவை, திறனை இறைவன் நமக்கு வைத்து படைத்துள்ளான். அப்போ இந்த மனித தேகம் எடுக்கும் முன், அப்ப நம்ம என்னவா இருந்தோம்? இந்த மனித தேகம் எடுக்கும் முன் இறைவன் சந்நிதியில், அதாவது 7 வகை அமானித பொருட்களை கடன் பெற்று சர்வ ஐஸ்வர்யங்களை பெற்று வருவேன் என்று தெய்வத்திட்ட நம்ம சத்தியம் பண்ணிட்டு வருவோங்களா? நீங்க எனக்கு கடன் கொடுங்க, நான் சர்வ ஐஸ்வர்யத்தை நான் பெற்று நான் திரும்ப உங்ககிட்ட வரேன். சர்வ ஐஸ்வர்யம்னா என்ன? அதாவது கசப்பு தீட்டு பின்னநாட்டம் ஜலம் வெளியாகாம நான் வந்து ஆஸ்திகம் நாஸ்திகம் 2 இருக்குல்ல, நான் வந்து நல்ல அந்த சொர்க்கபதி வாழ்க்கை வரேன் தான் சொல்லிட்டு போனோம். ஆனா இங்க வந்து மறந்துடுறான் இல்லையா? சத்தியம் கூறி சாட்சி வைத்து மண்ணுலகிற்கு வந்தவன் மனிதன். இங்கே வந்ததும் தீயவனாகிய களியன் பழக்கத்தால் வந்த வேலையை மறந்துவிட்டு ஏதேதோ வேலையை செய்து கொண்டு அலைகிறாயப்பா. கணக்கற்ற கிரணோதய உலகம் புகுந்து அதற்கு அதாவது அதிபதியாக நின்று ஆள வந்தவன், தேவசிரேஷ்ட நாவதற்கு வந்தவன், யமன்பதி கடந்து வீர குன்றேறி விளங்க வந்தவன் மனிதன். ஆனா அதெல்லாம் மறந்துட்டு இங்க இருக்கிற, இன்னைக்கு எங்க கணவர் பங்கிட்ட போல கருவாடா கஸ்தூரியா, இந்த கருவாடு வாழ்க்கை தான் நம்மளுக்கு பிடிக்குது. அந்த கஸ்தூரி மனம் வீசும் வாழ்க்கை நம்மளுக்கு கொஞ்சம் கூட ஒட்டவே மாட்டேங்குது. ஏன்னா இந்த அது வந்து சௌகரிய சகதி கடல் அது நம்மளுக்கு. இதுலனா போனோம். இதை விட மனசு வந்து எதுக்கிட்ட ஈஸியா வருதுன்னு சொன்னா இது சௌகரியம். அதுதான் சொல்லுவாங்க, பன்றியோடு சேர்ந்த கன்றும் பவ்வி உண்ணும் அப்படின்வாங்க. கன்று அதான் நிறைய நான் சொன்னேன்னா எங்க டிபார்ட்மெண்ட் எல்லாம் கேட்பாங்க, சரி நீங்க வந்து பன்றியோட சேர்ந்த கன்றுன்றீங்க, கன்று கூட சேர்ந்து ஏன் பண்ணி வந்து நல்லதா மாறக்கூடாது, ஏன் இப்படிதான் ஆகணுமானா அதுதான் ஜீவகுணம். எது அதுக்கு என்ன, அதாவது பதி பசு பாசம் அப்படின்னு சொன்னா, பதி இறைவன், பசு வந்து நம்ம உயிர்கள், பாசம் இருக்குது. இது பசுவோட குணாதிசயம். இது யாருக்கு சொந்தக்காரங்க? இறைவனுக்கு சொந்தக்காரன் இந்த உயிர்கள் எல்லாம். ஆனா இது என்ன பண்ணுது? இங்க போகாம இங்க போய் சேர்ந்துக்குது. இதுக்கும் அதுக்கும் தொடர்பே இல்ல. ஆனா இதுக்கு இங்க போக மாட்டேங்குது. ஏன்னா இங்கதான் வந்து அதுக்கு சௌகரிய சகதி கடல். அந்த தேட்டி இழுக்குது, அந்த பாச கயிறுன்னுவாங்களா அது இழுக்குது. அது இங்க இருந்து இங்க விளங்கி போகுது. திரும்ப மெனக்கெட்டு இறைவன் தூளம் தாங்கி வந்து இதை அது கிட்ட இருந்து மீட்ணும். அது போய் அப்படி மாட்டிக்கிச்சே, அந்த இருட்டுல மாட்டிக்கிச்சே, பாடா கல்லா கிடக்குதே, அதுக்கு திரும்ப வந்து அதுக்கு அந்த உணர்வை கொடுத்து இங்க எடுத்துட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக இறைவன் தூளம் தாங்கி வந்திருக்காங்க. அப்போ உயிருக்கு மிக்க மகிழ்ச்சி தருவது மனித உடல். அதற்கு அந்த பிறப்பில் கிடைப்பதுதான், அந்த உயிருக்கு மனித உடல் கிடைக்கிறது தான் அதுக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சியான ஓடுது. அடுத்தது சூட்சும உடலோடு சொர்க்க உடலை பெறுவதும் இந்த மனித உடலில் அதாவது இருந்துதான் நம்மளால பெற முடியும். இந்த உடல் இல்லாம உயிர் மட்டும் அழகியா இருந்து நான் சொர்க்கத்துக்கு போனா போவே முடியாது. அது எப்ப போகணும்னா இந்த மனித உடல் இருக்க சொல்லி அதுக்காக நம்ம பாடுபட்டு அந்த புண்ணியத்தை சம்பாரிச்சு இறைவனோட அன்பையும் கருணையை பெற்றிருந்தாதான் அந்த யமன் வரும் தருவாயில இந்த உயிர் இருக்கு இல்லையா, அந்த சூட்சும தேகத்துல போய் நம்ம நுழையறதுக்கு ஏதுவா இருக்கும். இந்த காலமெல்லாம் விட்டுட்டு சாவர காலத்துல சங்கரா சங்கரான்னுவாங்களா, அது மாதிரி பண்ண முடியாது. எல்லாமே என்ன சொல்றாங்கன்னா, இந்த மனித உடலில் இருந்துதான் அந்த சூட்சும உடலோடு சொர்க்க உடலை பெறுவதும் மனித உடல் எடுப்பதை சாஸ்திரங்கள் போற்றுகிறது. அப்ப புகழ் உடம்புன்னு ஒண்ணு இருக்குதுன்னா அது வந்து நித்திய தேகம் ஆகிய உயிர் உடம்பாகிய சிவலோக பரிசுத்த சூக்கும தேகம். உயிர் உடம்பு அழியாது நிலைத்திருப்பதால் அதுவே புகழ் உடம்பாகும். ஆண்டவர்களின் தயவால் அருளால் அவர்களின் அருளமதை உண்டு புகழுடம்பை பெறுகிறவர்கள், அதாவது போற்றுதலுக்குரியவர்கள் அப்படின்றாங்க. அப்ப அந்த சூக்கும உடல் அப்படிங்கிறதுனா புரியட்ட காயும் புலப்பட எனக்கு தெரியட்ட, நம்ம இதுல சொல்லுவாங்க, நம்ம ஔவையார் இதுல சொல்லுவாங்க அந்த அப்போ சூக்கும உடல் அப்படிங்கிறது என்ன? சத்தம், பரிசம், ரூபம், ரசம், கந்தம், புத்தி, அதாவது அந்த கரணம் 4 சொல்லுவாங்களா, புத்தி, மனம், அகங்காரம் அப்படின்னுட்டு. சோ இந்த ஆகிய 8 ஆகிய புரியட்டக உடம்பு. அப்போ இதுதான் வந்து சூக்கும் உடல் அப்படின்னு நம்ம வேதம் சொல்லுகிறது. நம்ம தெய்வம் நம்மளுக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா, சூக்கும் உடல் என்ன? ஜீவதேகம், தூளதேகம், ஜீவதேகம், நினைவு எண்ணப்பட்டது ஜீவதேகம். நம்ம தெய்வம் சொல்லுவாங்க, நம்ம நினைவு தான், நினைவெல்லவா முத்தி அடைய போகிறது. நினைவு எண்ணப்பட்டது நம்மளுக்கு வந்து ஜீவதேகம். முடிவில்லாத கால பேரின்ப வாழ்விற்கு போக யமன் அணுகா முழு வைர தேகம் அல்லவா வேண்டும்.
அதை இப்பவே கை போடவில்லை என்றால் இவன் யார்? அப்ப மனிதன் இவனை எப்படி நம்ம ஒத்துக்க முடியும் அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ மனித உடல் தாங்கி வந்தது எதற்காக அப்படின்னு சொன்னா, அப்புறம் எண்ணில் கோடி தெய்வம் எதுக்கு அந்த மனித உடல் எடுத்துட்டு வந்தாங்க. அவங்களுக்கு தேவை. அவங்களுக்கு எவ்வளவு நல்ல அந்த கைலாயத்துல மெஹராஜ்ல அது இருக்காங்க. எண்ணில் கோடி சராசரங்களையும் படைத்து காத்தருளிய அதே பிரம்மம் இன்று இறுதி பிரளயத்தை நடத்த. அப்ப தெய்வம் எதுக்கு வந்தாங்க? நம்ம பாட்டையார் என்ன சொல்லுவாங்க? அவங்களுக்கு தெரியல. இதுதான் இறுதி பிரளயத்தையும் நீதான்ப்பா நடத்தணும் அப்படின்ட்டாங்க. அப்போ இத்தனை பேர் யாரோ வந்து நடத்துவாங்க நான் நினைச்சிட்டு இருந்தேன். பாட்டையார் சொன்ன அப்புறம் தான் எனக்கு இதுவே தெரியும் அப்படின்னாங்க. அப்போ நடத்த சிறுத்த இந்த ரூபத்தில் வந்திருக்கிறது என்று தெரிகிறது அல்லவா? அப்போ தெய்வம் வந்து இப்ப கன்னி விராட் தவத்துல இருக்கிறது எதுக்காக அப்படின்னு சொன்னா, நம்மளுக்கெல்லாம் அந்த நித்திய தூலம் தந்து அந்த நித்திய உலகத்துல நம்ம எல்லாம் வாழ வைக்கிறதுக்கு அண்ணா சொன்ன மாதிரி ஆதி மனுமகன் என் தெய்வ மேலே வருவாங்க. அந்தந்த காலத்தில் வந்து எதுக்கு வந்தாங்க? வித்தெடுக்க வந்தாங்க. நீதி நாமம் வேறு பூண்டு பூண்டு நீ நிலத்தில் வந்த காலம் தோறும் அப்படின்ட்டு வித்தெடுக்க வந்தாங்க. நம்மளுக்கு முத்தி கொடுக்க வரல. முத்தி கொடுக்குற மூஞ்சிங்களா நம்ம எல்லாம் இல்ல. வித்தெடுக்க வந்தாங்க. எதுக்கு? அந்த யுக வித்தா அது அவங்களுடைய தனிப்பெரும் கருணையால அவங்களோட தவ பலனெல்லாம் போட்டு நிரப்பி இருக்குது. கலிகாலம் ஆயிடுச்சு. நான் மெய்வழி வலைய போடுறேன். அதுல வந்ததெல்லாம் வரட்டும் நல்றாங்க. அப்ப கிரேடிங் பண்ணா ஒருத்தர் கூட தேர மாட்டேன் நம்மளுக்கு. அவருக்கு அந்த பண்ற அளவுக்கு அவருக்கு நம்ம மேல நம்பிக்கையும் இல்ல. அவர் பண்ணவும் மாட்டாரு. ஏன்னா எனக்கு வேணும்னது எல்லா தலைக்கிலும் மீட்ட அதுக்குதானே தூளம் தாங்கி வராங்க. இல்லைன்னா அவங்க பாட்டுக்கு யாருன்னு எப்படின்னா போட்டு இருந்திருக்காங்க. வந்துட்டோம் தூளம் தாங்கி. சோ அள்ளி போடு எல்லாத்தையும் கடை தேத்தி விடுவோம் அப்படிங்கிறாங்க. நம்மளோட ஒரே வேலை அந்த வலையில போய் நம்ம மாட்டிக்கணும். அதுதான் முக்கியம் நம்மளுக்கு. அப்போ அண்டத்தில் உள்ள மதியை அதாவது படைத்து காக்கின்ற ஆதி வஸ்துவே இப்போது இங்கு தூளம் தாங்கி வந்து தம் தவோபலத்தால் உங்களுக்கு மதிக்கெடாமல் வைக்கின்ற வல்லவர்களால் விளங்குகிறார்கள். இப்ப என்ன சொல்லுவாங்கன்னா தெய்வம் மதி கெட்டு வருதுடா, சந்திரன் எல்லாம் வந்து இது பிரளயப்பா அதுதானே, சந்திரன் வந்து சிகப்பு கலரா மாறி போயிடு, நட்சத்திரம்லாம் உதிர்ந்து போயிடும் அப்படின்ட்டாங்க. மதி கெட்டு வந்துருச்சு இப்பவே ஆல்மோஸ்ட். அப்போ வந்து அவர்களுடைய மூல மந்திரத்தை சதா நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும். அதுதான் உளவு. மூல மந்திரத்தால் எம்முடைய முழு தவம் அடங்கி உடையது. இப்ப தெய்வம் நமக்கு ஒரு உளவு சொல்லி கொடுக்குறாங்கன்னா, என்னோட தவம் முழுக்க நான் அந்த மூல மந்திரத்தை அடக்கி வச்சிருக்கேன்டா. நீ மூல மந்திரத்தை சொல்லிட்டு மூல மந்திரத்தையாவது சொல்லிட்டுன்றாங்க. வேதம் படிக்க முடியலையா? பாடல் வரலையா? உனக்கு மானியம் பட முடியலையா? தெய்வத்தை கொடுக்க வரலையா? மூல மந்திரம் சொல்லு போதும். நான் வந்து என் புள்ள அவனும் என்னை பத்தி பேசியிருக்கான். நான் அந்த லிஸ்ட்ல சேர்த்துக்கிறேன். ஓரளவுக்கு படிப்பா. இப்ப எக்ஸாம்லாம் நடக்க சொல்ல நான் போய் கேட்பேன். பசங்க வந்து கேள்வியே சொல்லாது. தூரமா உட்கார வச்சு கடைசியா கூப்பிடுவேன். இந்த 4 மட்டும் படிச்சுட்டு வாமான்னு. அப்பயும் வாய் திறக்காது. சரி இந்த புக்கு பேரானா சொல்லுமா அந்த சப்ஜெக்ட்ல அப்படின்ட்டு. ஏன்னா எனக்கு பாஸ் பண்றதுக்கு எதான வேணும் போடுறதுக்கு அப்படின்ட்டு. அது மாதிரி தனிப்பெரும் கருணையால தெய்வம் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, மூல மந்திரத்தை சொல்லு. அதுல நான் என் தவம் முழுக்க வச்சிருக்கேன். நீ அதை சொன்னா கூட நான் பாஸ் பண்ணி விட்டுடுறேன் அப்படின்னாங்க. இப்படி ஒரு தெய்வம் யாருக்கு கிடைப்பாங்க நம்மளுக்கு? நித்திய பேரின்ப வீட்டு இதை நினைச்சு பார்க்கணும் நம்ம. அதுதான் வந்து நமக்கு தவம். தவம்னா என்னவோ உட்காந்து பண்றதுன்னுலாம் இல்ல. தெய்வம் பட்ட பாடியும் தெய்வம் எப்படிலாம் நம்மளுக்கு அந்த அளக்குறாங்க அந்த முத்திய நினைச்சு பார்த்தாவே நம்மளுக்கு வந்து மார்க் பாஸ் மார்க். நித்திய பேரின்ப வீட்டில் ஒருவனை குடியேற்றி வைப்பது எல்லோராலும் செய்யக்கூடிய காரியமாகவா இருக்கும்? அந்த பரமபத வீட்டுக்குரியவர்களே உன் போல் தூளம் தாங்கி வந்து அதை வழங்கினால்தான் உண்டு. நித்திய தேகத்துல போனோம் எல்லாம் வந்துட்டோம். நான் தவம் இருக்கேன். நான் வந்து நூல் படிச்சுட்டேன். வேதாந்தம் வந்து இத்தனை பக்கத்து கரைச்சு குடிச்சிருக்கேன். எல்லாம் ஒண்ணும் நடக்காது அங்க. அவங்களோட அன்பை இரக்கத்தை பெற்றா மட்டும் தான் போக முடியும். அவங்க அதுக்காக தான் தூளம் தாங்கி வந்தாங்க. இப்போ நம்ம ஒண்ணும் இல்ல. இப்போ வந்து 10 தலை வச்சுட்டு 5 கை 5 கால் வச்சு நம்ம முன்னாடி வந்தா என்ன பண்ணுவோம்? புடிச்சு ஒரு ரூம்ல தள்ளி பூட்டி வச்சு நம்ம ஓடி போய் அச்சச்சோ ஏதோ ஒரு மிருகம் வந்துருச்சுடா. இது வந்து ஏலியன் வந்துருச்சுன்னு சொல்லுவோம் நம்மளுக்கு. அதனாலதான் என்ன பண்ணுவாங்க, தன்னுடைய சாயலிய மனிதன் படிச்சு, நீயும் நானும் ஒண்ணு கனவுல போய் பாரு நான் உண்மான்னு சொல்லிட்டு மனு உடல் தாங்கி வந்ததையோ இறைவன் நம்மளை பக்குவப்படுத்தி அந்த நித்திய ஜீவன்ல அந்த நித்திய உலகத்துல நம்மள அவர் கூடயே வச்சுக்கிறதுக்காக தான் அவங்க நித்திய உடல் தாங்கி வந்தாங்க. தூட உடல் தாங்கி வந்தாங்க. அறுசுவை ஒழிக்குமிடும் மும்மூர்த்திகளின் யார் கையில் இருக்கிறதுன்னு அப்படி ஒரு கேள்வி வந்ததாமா. இந்த அறுசுவை இப்ப வந்து நம்ம வந்து மாம்பழம் சாப்பிடுறோம், ஜாங்கிரி சாப்பிடுறோம், எல்லாமே சாப்பிடுறோம். இப்ப வந்து ஒரு போண்டா சாப்பிடுறோம். இது காரம் இது எல்லாம் இருக்குது. அப்போ வந்து துவர்ப்பு நாக்குல எல்லாம் நாங்க கூட படிச்சிடறோம். டேஸ்ட் பட்ஸ் இருக்கு. இந்த ஓரத்துல வந்து ஸ்வீட் வரும். இங்க காரம் போகணும். சரி எல்லாம் சரி. எல்லாம் அங்க போய் எங்க சேருது? அதை சொல்லுப்பா. மூளை எடுத்து குடைஞ்சு பார்த்துட்டாங்க. எல்லாம் அறுசுவை கொண்டு ஒழித்த இடம் எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா, மும்மூர்த்திகளால் எவர் கையிலும் இல்லை. மும்மூர்த்தி கரமும் இந்த மும்மூர்த்தியும் சேர்ந்து ஒரு கலவையா ஒருத்தர் வருவார் இல்லையா? ஒருமுகமாக சேர்க்கை பெற்று மனித தூளம் தாங்கி வந்துள்ள ஒரு தேவகுரு கொண்டல் அவர்கள் கையில் தான் இருக்கிறது. அவங்க யாரு? அவங்கதான்
நம்மளுடைய மெய்வழி சாலை ஆண்டவர்கள். எப்படி நம்ம சொன்னா மத்தவங்க ஒத்துப்பாங்களா? இவர்தான் வந்து இவங்கதான் கல்கி அவதாரம், இவர்தான் வந்து நம்மளுக்கு எங்க தெய்வம் இப்ப கன்னி விராட் தவத்தில் இருக்காங்க, அவங்கதான் வந்து உலகத்தை வந்து பிரளயம் கொண்டு வர போறாங்க, அவங்கதான் வந்து நித்திய சும்மா சொன்னா ஒத்துப்பாங்களா? அதுக்குதான் என்ன சொல்றாங்கன்னா, பிறப்பழுக்கும் பெருஞ்செயலுக்கென்று பூமியிலே மனிதன் போல தூளம் தாங்கி எழுந்தருளுகின்ற பெரியோரை இனம் கண்டு கொள்வது எப்படி அப்படின்னா, அதுக்குதான் சொல்றாங்க நம்ம தெய்வ புலவர் திருவள்ளுவர் சொல்றாங்க, மறைமொழி மாந்தரை அவர்கள் நிறைமொழிதான் காட்டும், அவர்கள் செயல்தான் அடையாளம். இப்ப அவங்களோட சொல் திருவாக்கு அதை அவங்க செயலாக்கி காமிக்காங்க. இன்னைக்கு நம்ம எல்லாம் வந்து உட்கார அந்த ஜீவ பிரயாணம்ன்றது மட்டும் இல்லைன்னா நம்ம எல்லாம் வந்துருவோமா? நம்மளுக்கு ஏதோ சொல்றாங்கப்பா முஸ்லிம் சாமி வந்து கும்பிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவோம். ஆனா இன்னைக்கும் நான் எப்பவுமே சொல்ற மாதிரி அத்திப்பட்டி அமெரிக்காவிலயும் ஒவ்வொரு இடத்துலயும் அந்த ஜீவ பிரயாணம் நடந்துட்டு இருக்கு. அப்ப அந்த செயல் தான் நமக்கெல்லாம் அடையாளம் அப்படின்னு தெரியுது. அப்போ நம்மளுக்கு வந்து இதுக்கு அப்போ இன்னொரு கேள்வி நம்மளுக்கு என்ன வருது அப்படின்னு சொன்னா, அதாவது இந்த மனுத்தலை என்பது சாமானியமா? மனித பிறப்பு எடுக்கணும்னு நம்ம நினைச்சிட்டோம், அது என்ன ரொம்ப ஈஸியா கிடைச்சிருமா? சாமானியமா அப்படின்னு சொன்னா அது எவ்வளவு சிறப்புடையது அப்படின்னா, நித்தியத்திற்கென உடல் எடுத்து வந்ததாயிற்றே, அறிவீனத்தால் சாவில் மாட்டிக் கொள்ளலாமா? அதாவது தூளம் ஒண்ணு கிடைச்சிருச்சு உனக்கு, அதுக்குள்ள வந்து மத்தவங்களுக்கும் நம்மளுக்கும் என்ன வித்தியாசம் சொன்னா, ஜீவாத்மாவோட சேர்ந்து பரமாத்மாவும் நம்மளுக்கு இருக்காங்க. ஆனா அதுதான் இன்னொரு வாக்கியம், பரமாத்மா நாம் தொட்டு காமிச்சாலும் உங்களுக்கு தெரியும், பரமாத்மா எங்க உன்னுள்ள இருக்கு, அதான் தூளம் தாங்கி வந்துருச்சேன்னு கேட்பாங்க இந்த இடத்துல. அப்போ அதாவது அட்டை பூச்சிக்கும் அதன் அதன் அளவுக்கு ஏற்ப அதுக்கு வந்து ஆத்மா இருக்கதான் செய்யுது. அப்ப நம்மளுக்கு போனஸ் என்னன்னா, ஜீவாத்மாவோட பரமாத்மாவும் நமக்கு இருக்குது. அப்படி எறும்பு ஆடு மாடு முதலிய ஜீவராசிகள் செத்தால் பிறகு அவைகளுக்கு ஒரு வாழ்வில்லை. அதுதான் என்ன சொல்றாங்க, தரிக்கினும் புல்லூர் காலி ஜலம்பால் ஜந்து தான் பிறந்த அதன் கடமை முடித்து நிற்க அரிய பிறப்பான மனு நான் என்றோதும் அவ்வுருவை நோக்கி உந்தன் கடமை என்ன விரித்துரை செய் என கேட்டால் விழிக்கும் அந்த வெறி கொண்ட வீணறிவு படிப்பை நோக்கில் நெறியறியார் உயிருடன்கள் அழகை அல்லால் நிலத்தில் அது வேறில்லை சட்டம் தீர்ப்பே அப்படின்னு தெய்வம் வந்து நம்மளுக்கு ஒரு பாடல் இயற்றி கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் என்ன சொல்லிருந்தா, அது பிறக்குது, அதனோட கடமையை முடிச்சுட்டு அது போயிடுது. நம்ம வீட்டுல ஒரு பூனையோ ஒரு கிளியோ ஒரு கோழியோ வளர்த்து செத்து போயிடுச்சுன்னா, அக்டோபர் மாதம் 22ஆம் தேதி எங்க வீட்டில் சேவல் இறந்து விட்டதுன்னு குறிச்சு வச்சு வருஷம் வருஷம் தவசம் கொடுக்கறது இல்ல. ஆடு வளர்த்தோம், ஆடு வந்து ஜான்வரி மாசம் 26ஆம் தேதி இறந்து விட்டதுன்னு தவசம் கொடுக்கறது இல்ல. ஆனா ஒண்ணுமே உதவாத, சம்பாதிக்காத, கை கால் முடமான ஒரு ஒரு மனு இறந்து போயிட்டா, பாப்பா அவன் ஆவியா சுத்துவான்ப்பா, அவனுக்கு வந்து அதிர்ஷ்டம் ரொம்ப பிடிக்கும்ப்பா, கேசரி கலர் வச்சுருப்பா, இருந்தாலும் கடைசி வரைக்கும் காப்பிக்காக அல்லாடிச்சுப்பா, அதை கொஞ்சம் வச்சிருப்பான்ற. அப்ப 10 வருஷம் கழிச்சு ஏன் அப்பன்னா அவன் இறக்கவில்லை, அந்த உயிர் எங்கேயோ இருக்குது, நீ நம்புற, அதுக்காக தான் நீ பண்ணிட்டு இருக்க இதெல்லாம் அப்படின்றாங்க. அப்போ அது அந்த ஆடு மாடு எல்லாம் அதோட சரி, மனிதன் அப்படி அல்லவே, நித்திய ஜீவனை பெற்றவன் ஆதலால் யுவங்கோடி கால அழியா நரக அவஸ்தையில் சிக்கி தவிக்க நேருமே. சோ மனித தூளம் தாங்கி வந்து நீ அப்படி சிக்கி தவிக்க கூடாது அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த மனிதனுக்கு இந்த அறிவு கொடுத்தது என்னென்னத்துக்கெல்லாம் நீ பயன்படுத்துற அப்படின்னா, ஒரு மாட்டை வந்து நல்லா அதுக்கு சொல்லி கொடுத்து ஜல்லிக்கட்டுல விட்டு பணம் சம்பாதிக்கிற, சேவல் சண்டைக்கு விடுற, ஒரு குப்பை மேடா இருக்கிறத பிளாட்ஸ் கட்டி விட்டுடுற, நீங்க சாதாரண ஒரு நூலை எடுத்து பட்டு துணியா மாத்திருப்ப, இவ்வளோ அறிவு கூர்மை பெற்றவன் தானே நீ. அப்போ தன் தலையை யமனிடம் சிக்கி கொடுக்க நாரி செத்து அவமானப்பட்டு நரகுக்கு ஆளாகிறானே சரியா? இதுக்கெல்லாம் உனக்கு அறிவு தேவைப்படுது, அதுக்கெல்லாம் அந்த அறிவை பயன்படுத்த. அப்ப இந்த யமன் கிட்ட போக கூடாதுன்னு தெரியக்கூடாதா உனக்கு? மனுல எடுத்து அங்க கேட்டு கெஞ்சி கேட்டு அவ்வளோ பேச்சு கேட்டுட்டு வந்தியே, அது மாதிரி பண்ண கூடாதுன்னு ஏன் உனக்கு தெரிய மாட்டேங்குது அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ நம்ம மாணிக்க வாசகர் பிரான் அந்த பாடல் இருக்கும், புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி அப்படி பிறந்திழைத்தேன் அப்படின்வாங்க. இவன் என்ன வியாகியானம் சொல்லிட்டு இருக்காங்க, பிறந்திழைத்தேன்னா நான் ஒரு தடவை வந்து புல்லா பிறந்தேன், அப்புறம் ஆடா பிறந்தேன், அப்புறம் கழுதியா ஆனேன், அப்புறம் புலியா பிறந்தேன், அப்புறம் குரங்கா இருந்தேன், அப்புறம் மனுஷனா வந்தேங்கிறான். டேய் நான் அப்படி சொல்லல. இன்னைக்கு நிறைய பேர் பிரசங்கம் பண்றது அப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க. இது மாதிரி இருந்தேன், அது மாதிரி இருந்தாங்க, போன ஜென்மத்துல கழுதியா இருந்தாரு, இந்த ஜென்மத்துல புலியா இருந்தாரு, இந்த ஜென்மத்துல பண்ணியா இருந்து இப்ப மனுஷனா வந்தாரு. டேய் அப்படி இல்லடா, நீ வந்து உன் அறிவு பருவங்கள் ஒரு ஒரு பருவத்துல தெய்வம் அழகா விளக்குவாங்க. ஒரு பருவத்துல வந்து வாயில தேன் வச்சாலும் வேப்பனை வச்சாலும் உனக்கு தெரியாது. இன்னொரு பருவத்துல வந்து உனக்கு வந்து செயினை கொடுத்து சாக்லேட்டை கொடுத்தாலும் வித்தியாசம் தெரியாது. இன்னொரு பருவத்துல நீ யோசிப்ப, இந்த செயின் வச்சு 10 சாக்லேட் வாங்கலான்னு சாக்லேட் தூக்கி போட்டு செயின் எடுத்துப்ப. அப்புறம் ஒரு ஒரு பருவமா வருதுல்ல, அதுதான்டா அந்த பருவ மாற்றமே தவிர்த்து நீ வந்து செத்து செத்து பிறப்பதில்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அறிவு மேலும் மேலும் வளர்ந்து வருகின்றது அல்லவா? அப்படி
அவ்வாறு வளர்ந்து வரும்போது அவருடைய மனநிலை இருந்த பல படித்தரமான தன்மைகளை புல்லாகி பூடாய் மரமாய் பல்விருமாய் பறவைகளாய் என்று குறித்ததோடு அந்தந்த மனநிலையில் தாங்கள் பட்ட துன்பங்களை எல்லாம் பிறப்பும் பிறந்திழைத்தேன் என்றும் குறித்துள்ளார் மாணிக்க வாசகர். ஆனா இவன் என்ன சொல்றான், மனித தூளம் தாங்கி வந்தவங்க நமக்கு தப்பா கைட் பண்றாங்க. இன்னைக்கு மனுஷா பிறக்கிறதுக்கு இவன் இவ்வளோ பிறப்பு பிறந்துட்டு இங்க வந்தான்ட்டு அதை நம்ம நம்ப கூடாது. நம்ம தெய்வம் அதை உடைச்சிட்டாங்க. அப்படி ஒண்ணு இல்லவே இல்லை அப்படின்ட்டு. அப்போ என்ன பண்ணோம்னா, மனித உடல் எடுத்த பிரயோஜனம் அப்படி என்ன அப்படின்னு சொன்னா, தேவ நாட்டிற்கு செல்லும் அந்த உடலை பிரிப்பது, பிறகு இந்த அடி உடலில் சேர்ப்பது ஆகிய செயலை ஒரு குருநாதர் சந்நிதியில் பழக வேண்டும். நமது திருமறை அனைத்தும், வேதாந்தம் அனைத்தும், நமது அனுபவம் அனைத்தும் இதைதான் குறிப்பிடுகின்றன. இந்த செயலுக்கு பிரம்ம வித்தை என்று பெயர். அப்ப மனித உடல் எடுத்த ஒவ்வொரும் ஒரு மெய்குருவானை அண்டி அவங்க நம்மளுக்கு அந்த பிரம்ம விதையில கொண்டு போய் அதை கத்துக் கொடுக்க சொல்ல அது கத்துக்கணும். அதுதான் நமக்கு முக்கியம். நமக்கெல்லாம் ஒண்ணு சரி, நம்ம தெய்வம் தான் திரும்ப திரும்ப எல்லாம் நமக்கு இல்லையே, நம்ம பார்க்க முடியலையே, நம்ம எப்படி போய் கத்துக்க முடியும் அப்படின்னு சொன்னா அவங்க கன்னி விராட் தவத்தில் இருக்காங்க, நமக்காக தான் இருக்காங்க. உனக்காக தானே நான் கூலி வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டாங்க. அவங்க நம்ம ஒளிநாடாவில கேட்டுக்கலாம். உடனே சில பேர் வேதம் ஆசான் திருமேனி வேதம் பாருங்க இருக்குன்னா, ஏன் அப்ப திரு ஒளி வசனத்துல அவங்க டேப் ரெக்கார்டர் இருக்குது கேட்டா அப்ப அவங்க அது திருவாக்கு இல்லையா? எல்லாமே திருவாக்கு தான். தெய்வ திருவாக்கு, தெய்வ திருவாக்கு அவர்கள் சொல்ற நம்ம கேட்டுக்கணும், அவ்வளவுதான். அதை மட்டும் கேட்டு அதன்படி நம்ம நடக்கணும். அப்போ மனித உடல் எடுத்து வந்தது எதற்காக அப்படின்னா, நம்ம இறைவனை சந்திக்க. வேற ஒண்ணுமே இல்லை. நான் வீடு வாங்க, தோட்டம் வாங்க, நான் கார் வாங்க, நான் சொல்ல முடியும். மனுஷ உடல் என்ன, நான் எல்லாம் கார் வாங்காது, நான் கார் வாங்குறதுக்காக நான் மனுஷ உடல் எடுத்திருக்கேன். நான் 10 ஏக்கர் வச்சிருக்கேன், பீச் சைடு ஒரு ரெசார்ட் வச்சிருக்கேன், அதுக்காப்பா நீ இல்லை, இறைவனை சந்திக்க. நீயா சந்திக்க முடியாது. அது எப்படி அப்படின்னா, உனக்கு எல்லா அறிவும் கொடுத்திருக்கு. உணர்வு அறிவு இருக்கு, கேள்வி அறிவு, பார்வை அறிவு, ருசி அறிவு, வாசனை அறிவு, எல்லா அறிவுகளும் நமக்கு தந்திருப்பதோடு அவற்றை வைத்து ஆளும் அருமையான பயதையும் இனாமாக தந்திருக்கிறான இறைவன். அவனது சிபாரிசு வரம் பெற்றுள்ள சிவ செம்மல்களில் துணை பெற்று அவனை சந்திக்கவே நாம் இந்த மனித உடல் எடுத்து வந்தோம். திரும்ப திரும்ப என்னன்னா, நானே போய் சந்திப்பேன்னு கழுத்தளவுக்கு போய் தண்ணியில காலையில 2:30 மணிக்கு நடுவுல நிக்க கூடாது. சில்லு தண்ணியில வாசி யோகம் பிராக்டிஸ் பண்றேன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது. அப்புறம் குதிரை பண்றது ஒரு யோகம் இருக்கும்ல, புஸ் புஸ் புஸ்ன்னு சொல்லுவான், மூச்சு பயிற்சி பண்றேன்னு அது பண்ணக்கூடாது. சாப்பிடாம நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் நம்ம தெய்வம் பண்ணிட்டாங்க. கள்ளிப்பால் எடுத்து குடிக்கிச்சு தொண்டை புண்ணானதுதான் சரி. நம்ம தெய்வம் பண்ணாததா? ஈராறு குருமாரிடம் உரிதானேன்றாங்க. 12 குருமார்கிட்ட ஏமாந்துருக்காங்க. அவங்கள அதை படிச்சாவே நம்ம கொஞ்சம் உருப்படலாம். எப்படி எப்படிலாம் ஏமாந்தன் அழகா சரித்திரம் சொல்லி வச்சிருக்காங்க. அப்ப அப்படிலாம் செய்யணும்னு அவசியம் இல்லை. அப்போ அப்படி செய்யாமல் வேறு வேறு அழி செயல்களில் நாம் ஈடுபடுவதனால் நம்முள்ளே இருக்கும் சிவப்பிரகாச சூக்கும காரண தேவ வல்லபங்கள் எல்லாம் மங்கி மாறி ஆவி சுத்தாவி மயமாக உள்ள அந்த தேகங்கள் மீது நரக ஆவிகள் சதா பட்டு அவற்றின் தன்மை கெட்டு நாசமாகின்றன. அதைத்தான் சாவு என்கிறது. நம்மக்குள்ள இருக்காங்க தூள தேகம், சூக்கும தேகம், காரணம் மகா காரண தேகம், படிப்படிவே இருக்கு. அது உள்ள போய் நீ இருக்கிற இறைவனை சந்திப்பா அப்படின்னா, இவன் ஒரு ஸ்டெப் போறதுக்குள்ள நான் எல்லாம் தெரிஞ்ச வாயில லிங்கத்தை எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு கூட்டத்தை கூப்பிட்டு ஏமாத்த போயிடுறான். இவன் கேட்டதோட அந்த நம்பி வர கூட்டத்தையும் கெடுத்துட்டு இருக்காங்க. அதுதான். இப்படிலாம் போகாம நம்ம இந்த மனித உடல் எடுத்தாச்சு, நம்மளுக்கு கிடைச்சாச்சு, இதை வச்சு நம்ம வந்த வேலை எதுக்குன்னு நம்ம அறிவை கொண்டு யோசிச்சு, நம்ம சுத்தி இருக்கவங்க யாரு என்ன சொன்னா நமக்கு அறிவு கொடுத்துருக்காங்களே தெய்வம், அந்த அறிவை கொண்டு இது சரியா தவறா அப்படின்னு நம்ம வேதத்துக்கு துணை நின்று நம்ம தெய்வத்தின் திருவாக்கை துணை கொண்டு நம்ம அப்பப்ப நம்மள பரிசீலனை, நம்ம போற வழி கரெக்டா. இங்கதான் கண்மணி அக்கா வீட்டுக்கு சபைக்கு போனோம்னு இது வரைக்கும் வந்துட்டோம், பாய்க்கடல இறக்கிட்டோம், இந்த சந்தா அந்த சந்தானா இன்னொருத்த சுத்தி விட்டு போவான். இல்லையே, போன தடவை இந்த சந்துதான். நம்ம அறிவு அவரு சொல்லிட்டாரு இவரு சொல்லிட்டாருன்னா அவரு சொல்லிட்டு அவரு போயிடுவாரு, அலைய போறது நீங்க தான். அது மாதிரி இல்லாம நம்ம அறிவை கொண்டு இல்லையா, லொகேஷன் ஷேர் பண்ணுங்கக்கா, லைவ் லொகேஷன் கேட்கணும், கேட்டு அதை பண்ணி நம்ம சேரணும். அதே மாதிரி இந்த மெயிலையும் நம்ம ரொம்ப விழிப்பா இருக்கிறது இன்னைக்கு. அதாவது கலியுகம் தெய்வம் சொல்லிட்டு இருந்தாங்களே, இன்னைக்கு தேதியில ஒவ்வொரு நாள் அல்லது தப்பிச்சுக்கிறது பெரும் போராட்டமா இருக்குது. அதுக்கு ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். அப்புறம் இந்த மனித உடல் எடுத்ததே அந்த உயிர்களுக்கு ஒரு பெரிய விஷயம் அப்படின்றாங்க. அப்போ அந்த மனித உடல் எடுத்தவங்களுக்கு சில கடமைகளும் நம்ம தெய்வம் சொல்லி வச்சிருக்காங்க. 4 கடமைகள் சொல்லி வச்சிருக்காங்க. அது என்னன்னா, அதாவது மனித உடல் எடுத்தவர்களுக்கு நான் 60 வயசு 70 வயசு 80 வயசுல கற்பிக்கிறேன், இளமையிலேயே கற்பிக்க வேண்டிய தெய்வம் உத்தரவு பண்றாங்க. மனித உடல் எடுத்து பிறந்தவர்களுக்கு இளமையிலேயே கற்பிக்க பெற வேண்டிய 4 பாடங்கள் என்னன்னா, இதுதான் இன்னைக்கு டேக் ஹோம் மெசேஜ். இந்த 4 விஷயம் தெரிஞ்சுட்டா போதும். அது என்னன்னா, இந்த மனித தூளத்திற்குள் அழியாத நித்திய தேகம் ஒன்று இருக்கிறது. இது நமக்கெல்லாம் தெரியும். அதை மனிதனுக்கென்று தனி சீதனமாக தரப்பெற்றுள்ள, அதுதான் நம்ம சொன்னோம், தனி சீதனம் 6வது அறிவு. 6வது அறிவை கொண்டு தான் கை போட முடியும்.
பேரின்பம், அதாவது அழியாத இன்பம் அனுபவிப்பது அந்த நித்திய தேகத்தில் தான். இது கோடாயதக்கூர் 294வது வாக்கியம். அதை எடுத்து நீங்க வீட்டுல போய் திரும்ப படிச்சு பாருங்க. மனித உடல் எடுத்த ஒவ்வொருவரும் சாவுடைய நேரத்தில் கசப்பு ஜலம் வெளியாகி பிணநாற்றம் எழாதபடி தப்பிக்க வேண்டும். அதுதானே. ஆஸ்திகம் நாஸ்திகம் 2 இருக்குது. கசப்பு தீட்டு பிணநாற்றம் ஜெலிவானா அது போயிடுச்சு, நம்மளுக்கு சத்து வெளியே போயிடுச்சு, அது செத்து போச்சு. அப்படி இல்லாம நம்ம சத்து உள்ளடங்கி இருக்கணும். அந்த அருங்காரண செயலை இவனுக்கு கைப்பளிதமாக்கி தர வல்லவர்களும் அதற்காகவே இறைவனால் முத்திரிக்க பெற்று பூமிக்கு அனுப்ப பெற்றவர்களாகிய ஒரு சர்க்குரு பெருமானை இவன் தேடி அடைந்து அவர்களது இரக்கத்திற்கு ஆளாக வேண்டும். ஒருவன் தூளம் எடுத்து தேட வேண்டிய தேட்டு இதுதான். அப்படி தேடி பெற்ற சர்க்குருபரானை தன் கண்ணாக உயிராக நினைத்து அவர்கள் பால் ஒட்டி படுது இறுதி வரை நிலை நிற்க வேணும். இந்த 4ஐயும் கற்று பழகுவதுதான் கல்வி. அதன் பயன் நித்தியம் அழியாமை. இப்ப மனித உடல் எடுத்தது எதுக்கு? அந்த நித்திய தேகத்தை கை போட்டு அந்த நித்திய உலகத்துல நம்ம தெய்வத்தை கூடயே நம்ம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். அதுக்காக என்ன சொல்றாங்கன்னா, அந்த வழிமுறைகள் எல்லாம் அவங்க சொல்லி வச்சிருக்காங்க. மனிதனாக பிறந்த நாம் எக்கோடி காலத்திற்கும் இருக்க போகிறவர்கள் இப்பவே இந்த மனித உடல் இருக்கும் போதே ஸ்வர்கலோக மகிழ்ச்சியை சம்பாதித்துக் கொள்ள வேணும். தவறினால் எக்கோடி காலத்துக்கும் நரகத்தில் அவஸ்தைப்பட வேண்டும் என்று கட்டாயமாக எல்லோர் நினைவிலும் வரட்டும் என்ற ஒன்றுக்காகத்தான் காலமெல்லாம் நம்முடைய பாடு அப்படிங்கிறாங்க. ஆனா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, பின்னாடி பாத்துக்கலாம் அப்படிங்கிறோம். நம்மளுக்கு அதாவது தெய்வம் இன்னொரு வாக்கியத்துல சொல்லுவாங்க, நீங்க மண்ல படுக்கையில நம்ம வச்சுட்டு அப்புறம் இவரு 50 வருஷத்துக்கு முன்னாடி படுக்கை, இவரு 5 நாளுக்கு முன்னாடி, இவரு 5 மாசத்துக்கு முன்னாடினா 50 வருஷத்துக்கு முன்னாடினா வட்டி எல்லாம் போட்டு அவரோட தவப்பலனுக்கு இன்ட்ரெஸ்ட் போட்டு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் போட்டு எல்லாம் இவ்வளவு இருக்கும் அவர்கிட்ட தவப்பலன்னு. 5 நாளுக்கு முன்னாடி இவ்வளவு இருக்கும் அந்த கதைலாம் இல்ல. அவர் எவ்வளவு சம்பாரிச்சு வச்சிருந்தாரோ படுக்கல வைக்க சொல்ல அவர் கையில 20%, 30%, நீ 50 வருஷம் இருந்தாலும் சரி 500 வருஷம் இருந்தாலும் அதுதான் இருக்க போகுது. ஏன்னா இது எதுக்காக நம்ம சொல்ல வரோம்னா, இந்த தூளம் இருக்கிற வரைக்கும் தான் நீ அதை சம்பாதிக்க முடியும். இந்த தூளத்து அடக்கமாயிட்ட அப்புறம் எதையுமே நீ சம்பாதிக்க என்ன இருக்கோ அதோட தான் நம்ம அடக்கம் பண்றோம். அதோட தான் நீ அன்னைக்கு மாண்ட மனுவனைத்து மண்ணில் இருந்து எழுப்ப சொல்லி நீ அதை வச்சுதான் கையை ஏந்தி தெய்வத்துக்கிட்ட அதை காமிக்க முடியும். அதனால இந்த தூளம் மனித உடல் வாங்கிட்டு வந்தது பெருசு இல்ல, மனித உடல் எடுத்தது பெருசு இல்ல. ஆனா அதை கொண்டு நீ என்ன செய்ய போற அப்படிங்கறதுதான் முக்கியம். அப்போ அதை நமக்கு கொடுத்திருக்க அந்த அறிவை கொண்டு அதை நல்ல முறையில் செலவு பண்ணி தெய்வத்தின் அன்பையும் கருணையும் பெற்று நம்ம என்ன பண்ணோம், அந்த எதை சேர்க்கணுமோ நம்ம அதை சேர்த்துக்கணும். அதாவது நீங்கள் அனைவரும் எம்மை போலவே மனித உடல் தாங்கி வந்திருக்கிறீர்கள், வேறாக அந்நியமாக இல்லை. உங்கள் இஷ்டம் எது? சொர்க்க வாழ்வடைவதா நரக வாழ்வடைவதா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம தெய்வம் கேக்குறாங்க. என்ன பண்ணலாம்? சொல்க வாழுமா? அப்போ இது என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, மனித உடல் எடுத்த முதல் வேலை இறைவன் நமக்குள்ளே வைத்து படைத்திருக்கும் அழியா முத்தி தேகமாகிய அந்த தெய்வ முதலை கை போடுவதுதான். இது ஒரு பாயிண்ட் இவ்வளவு நேரம் பேசினதுல. மற்றது எது இருந்தாலும் எது இல்லாவிட்டாலும் அதை பற்றி கவலை இல்லை. இறுதியில் யாராலும் நீக்க முடியாது கொடூரமான நெடுங்கால கவலை ஒன்று வருதே, யமன் சந்திப்பாகிய யாராலும் தாங்க முடியாத கவலையாச்சு அது. அதிலிருந்து தப்பிக்க ஒரே வழி. எந்த வழி நம்மளோடது? நம்முடைய மெய் வழிதான், வேற ஒண்ணுமே இல்லை. இப்ப இருக்கிறது எவிடன்ஸ் பேஸ்டா இருக்கிறது. அப்போ யமன் சந்திப்பாகிய யாராலும் தாங்க முடியாத கவலையாச்சே அதிலிருந்து தப்பிக்க ஒரே வழி நம் மெய் வழிதான். கடைசி காலம் ஆய்விட்டது. ஏன் தெய்வம் தூளம் தாங்கி வந்தாங்க? அவங்க அங்கே இருந்து கூட வேடிக்கை பார்த்திருக்கலாம், இதுங்க இவ்வளவு அல்லல் பட்டுட்டு. ஆனா அவங்களுக்கு மனசு தாங்கல. ஏன்னா கடைசி காலம் ஆகிவிட்டதே, மனுக்களின் பிடரியில் தீங்கு கட்டி ஏறி சாய்க்க நிற்கிறது என்றே இவ்வாறு அவசரப்படுகிறோம் நாங்க. அதுக்காக தான் நான் உனக்கு தூளம் தாங்கி வந்திருக்கேன் அப்படின்னு நம்ம இறைவன் சொல்றாங்க. அப்போ இன்னைக்கு நம்ம பார்த்ததுல இந்த பதிவுல என்னன்னா 2 விஷயம். மனித உடல் தாங்கி வாங்கி 2 வார்த்தை தான். தாங்கி வந்தவங்க தெய்வம், வாங்கி வந்தவங்க நாம. தாங்கி வந்தவங்க அவங்களோட கடமையை கரெக்டா செய்யறதுக்கு அப்ப காத்துட்டு இருக்காங்க. அவங்க தவப்பலனை போட்டு அவங்க பாடுபட்டு சம்பாரிச்சு காத்துட்டு இருக்காங்க. ஆனா நம்ம சொல்லிட்டு வந்தவங்க என்ன பண்றோம்? பேங்க்ல கடன் வாங்கி வீடு கட்டிட்டு கார் லோன் வாங்கிட்டு ஏமாத்துற மாதிரி இங்க நம்ம ஏமாத்திட்டு இருக்கோம். கார் லோனும் பேங்க் லோனும் என்னன்னு ஜப்தி பண்ணிட்டு போற மாதிரி நம்ம யமன் கிட்ட விட்டுட்டு போறதுக்கு தெய்வத்தோட மனசு துணியில. ஆனா நாமளே போய் மாட்டிக்கினா என்ன பண்றது? அப்போ அவங்க கடமையில அவங்க கரெக்டா இருக்காங்க. மனு உடல் தாங்கி தன் கடமையை கரெக்டா முடிச்சுட்டு அவங்க கன்னி விரார்த்தவத்துல போயிட்டு அவங்களுக்கு அவரோட குரு பிரான் இட்ட கட்டளை என்னன்னா பிரளயம் நடத்தி அந்த கடைசியில நீதி தீர்ப்பு நாள் நடத்தி ஜட்ஜ்மெண்ட் டேல யார் யாருக்கு என்னவோ அதை கொடுக்கணும்னு அவங்க தெளிவா இருக்காங்க. ஆனா நம்ம என்ன பண்றோம்? இந்த
முற்றறிவு தெளிவா இருக்காங்க. ஆனா இந்த சிற்றறிவை கொண்டு நம்ம என்ன பண்றோம் வந்து ரொம்ப ஆடாத ஆட்டெல்லாம் அடக்கி பிளாட்ஸ் வாங்கலாமா, கார் வாங்கலாமா, ட்ரிப்பு போலாமா, இவனை ஏய்க்கலாமா, அவனை ஏய்க்கலாமான்னு சொல்லிட்டு நம்ம அறிவை வேற எதற்கோ பயன்படுத்தி நாசமாக போக இருக்கிற நம்மை அவர்கள் வேதம் மூலம், அவர்கள் திருவாக்கு மூலம் அவங்க பக்கம் நம்மளுக்கு திருப்பறதுக்கு நம்ம வாய்ப்பு கொடுக்கணும். நேத்து கூட கிராஜுவேஷன் டே நடந்தது. அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னது இதுதான், ஹெல்ப் அஸ் டு ஹெல்ப். டீச்சர்ஸ்க்கே ஸ்டூடெண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணணும். எப்படின்னா அக்காக்கு தெரியும், நீ பேப்பர்ல எதனா எழுதினாதான் நான் சும்மானா மார்க் போடணும், தப்பா இருந்தாலும் மார்க் போடணும். நீ ஒண்ணுமே எழுதினா அப்ப எங்க மார்க் பண்ண முடியும்? சோ உனக்கே ஹெல்ப் பண்ணணும்னா நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணணும். ஹெல்ப் அஸ் டு ஹெல்ப். கடவுள் நமக்கு ஹெல்ப் பண்ணா நம்ம அவருக்கு ஹெல்ப் பண்ணணும். என்னன்னு சொன்னா கொஞ்சம் நேரம் கொடுக்கணும். எவ்வளோ உலக வாழ்க்கையில இருந்தா கூட கொஞ்சம் நேரம் அவங்க கொடுத்து அவங்க சொற்படி நடந்து, எங்க பாப்பா சொல்ற மாதிரி தவறாத வணக்கங்கள்ல கலந்து வேதத்தை ஓதி மூலமந்திரத்தை நாக்கோட ஒட்ட வச்சு நம்ம அவங்க அதாவது அன்பையும் இரக்கத்தையும் பெற்று அந்த சொர்க்கபதி வாழ்வுக்கு போனா நம்மளோ இந்த தூளம் வாங்கி வந்ததோட கடமையை நம்ம செய்தவங்களா ஆகும். தெய்வத்தோட அன்பையும் நம்ம பெறுவோம் என்று கூறி இத்தனை நேரம் பொறுமை காத்ததற்கு நன்றி, நமஸ்காரம். மீண்டும் மீண்டும் முத்தி பேருரை தொடரும். நமஸ்காரம்.